தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் இறங்கிய உடனே இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்களும் பேசியிருக்காங்க. பொதுவாக தலைவரை பற்றி ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அவர் வலதுசாரி ஆதரவாளர், பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு பேசுவாங்க. அதற்கு அண்ணாமலை பதில் சொல்லியிருந்தார். அவர் பிஜேபி ஆதரவாளரே கிடையாது. 2014 எந்த ஒரு இடத்துலையும் அவர் பிஜேபிக்கு ஆதரவாகவோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டையோ அவர் எடுத்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் மோடி அவர்கள் மேலே ஒரு மிகுந்த மரியாதை வச்சுருக்காங்க. மற்றபடி அவர் பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு அவர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கிறது சரியாகவே இருக்காது. அதனால் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். ரஜினி சார் கண்டிப்பாக வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ 2014 பேசலீங்கன்னா, அப்படி இருக்கும் பொழுது ரஜினி சாரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிறைய பேர் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பாஜக மாநில தலைவரே ஒரு தெளிவான பதில் கொடுத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைவர் எல்லாருக்கும் பொதுவானவர். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.